Example 3.44. If alpha and beta are the roots of x square plus 7x plus 10 equal to 0, find value of alpha minus beta. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டாவுக்கு ஃபார்முலேட் கொண்டு வரணும் இல்லையா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இப்போ நம்ம எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 1, பிங்கிறது 7, சிங்கிறது 10. அப்படி எழுதிக்கிட்டோன்னா மைனஸ் 7 பை 1 ஈக்குவல் டு மைனஸ் 7 வச்சுங்களா. ஆல்ஃபா பீட்டாக்கு என்ன ஃபார்முலா? சி பை ஏ இல்லையா? சி என்னது? 10 பை 1 10. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அது 2 ஃபார்மேட்டு தான் தெரியும் நமக்கு. அந்த ஆல்ஃபா ஸ்கொயரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வச்சு இதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்மேட்டில் ஃபார்முலா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணணும். இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா எப்படி ஈக்குவல் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, இது மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா இல்லையா? அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் ஆகிடுமா? மைனஸ் ஆச்சுன்னா மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இல்லையா? அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துச்சா? நான் இந்த ஃபார்மேட்டில் ஆல்ஃபா பீட்டாக்கு தான் எனக்கு ஃபார்முலா தெரியும், அந்த வேல்யூ தெரியும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு வேல்யூ தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இதை தான் நான் அப்படி எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இல்லையா? அந்த ஸ்கொயர் எடுத்துட்டா என்ன ஆகிடும்? ரூட் வந்துடும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்னது? வேல்யூ என்னது? மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா 10 ஈக்குவல் டு மைனஸ் 7 என்னது? 49 மைனஸ் 4 இன்ட்டு 10 இல்லையா? 40. அப்போது 9. அப்போ ரூட்டில் 9 எடுத்தோன்னா 3. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 3.